ஹலோ, வழக்கம் போல் நம்ம வீட்டுக்கு வரவங்களும் வந்துட்டாங்க. அவங்களுக்கு தர வேண்டியதையுமே நான் கொடுத்துட்டு அவங்களுமே டாட்டா பை பாய்ன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்கங்க. பசங்களுக்கு வந்து இன்றைக்கி ஈஸியான ரொம்ப குயிக்கான லஞ்ச் தாங்க செய்திருந்தேன். எக் ரைஸ் தாங்க செய்தேன். ரொம்ப குயிக்காகவும் வேலை முடிஞ்சிடுச்சு. அப்புறம் பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது அவங்களுக்கு எதனா ஸ்நாக்ஸ் செய்யலான்னு யோசித்தேன். 2 பழுத்த வாழைப்பழம் இருந்தது. அதை வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப கொஞ்சம் பழுத்து போயிருந்தா. அதனால் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன், ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வேணுன்னா மைதா மாவுலேயும் செய்யலாம். நான் பார்த்திங்கன்னா கோதுமை மாவில் தான் செய்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு சால்ட்டு எடுத்துக்கிட்டு ஸ்வீட்டுக்கு தகுந்த போல் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வேணால் ஜாக்கரி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் சுகர் தான் ஆட் பண்ணேன். 5 டீஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது கூட வந்து அரைக்கிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. மில்கில் தாங்க நல்லா காய்ச்சி ஆற வச்சுன்னு பால் தான் 1 டம்ளர் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு இதை வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் வந்து விஸ்கில் கூட நீங்கள் கலந்துக்கலாம், அப்படின்னா கையில் கூட மேஷ் பண்ணிக்கலாங்க. பனானா நல்லா பழுத்திருந்தால் கையில் மேஷ் பண்ணி கூட நீங்கள் கையில் கூட கரைச்சிக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. சரியான கன்சிஸ்டன்சி இது தாங்க. ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம தோசைக்கல்லில் அடை மாதிரி ஊற்றி எடுக்கிறதுக்கு சரியான பதம் இது தான். இப்போ வந்து தோசை கல்லை வச்சு சூடுபடுத்திக்கலாம். அதில் வந்து பட்டர் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பட்டரில் தாங்க செய்ய போகிறேன். நீங்கள் நான்ஸ்டிக் தவாலையுமே செஞ்சுக்கலாம். நான் தோசைக்கல் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண வந்த பேட்டரை தோசைக்கல்லை சேர்த்துடலாம். கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப குட்டியாக வேணாலும் குட்டியாகவும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் இந்த அளவுக்கு தான் ஊற்றியிருக்கேன். சுற்றி பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து லோ ஃப்ளேமில் தாங்க அடுப்பு இருக்கணும், ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. இப்போ 1 சைடு வெந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா ப்ரௌன் கலராக வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து 2 பக்கமும் வெந்துடுச்சுங்க. நம்ம வந்து இந்த பேன் கேக்கில் வந்து சாக்லேட் சிரப் அப்படி இல்லைன்னா ஹனி ஆட் பண்ணி சாப்பிடலாம். அப்படி இல்லைனா பட்டருமே ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பட்டர் தான் வச்சுருக்கேன், ஹனிலாம் வந்து சேர்த்துக்கல. இவ்வளோ தாங்க, ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. பனானா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பசங்களுக்குமே நல்லா ஹெல்த்தியானது கோதுமை மாவில் செஞ்சிங்கன்னா, அதுவும் இல்லாமல் வெல்லுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப ஹெல்த்தி. கண்டிப்பாக ஈஸியான ரெசிபி, கண்டிப்பாக பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.